வணக்கம் இறைவா. வணக்கம் என் செல்வங்களே. செல்வங்களே, சிந்தனை செய்தீர்களா? ஆயுள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி சிந்தித்தீர்களா? அதற்கு ஆல்டர்னேட்டாக எதை பயன்படுத்தலாம் என்று யோசித்தீர்களா? எங்களுக்கு எண்ணெய் தான் வேண்டும், கெரோசின் தான் வேண்டும், கச்சா எண்ணெய் தான் வேண்டும், பெட்ரோல் தான் வேண்டும், டீசல் தான் வேண்டும், இந்த கடலிலே இருக்கும் அத்தனை எரிபொருள்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆகாயத்திலே இருக்கும் அணுக்களை மறந்து விட்டீர்களா? நிரம்பி கிடக்கிறது ஆகாயத்திலே, குறைந்து கிடக்கிறது உலகத்திலே இந்த எண்ணெய் பொருட்கள். எண்ணெய் பொருளை விட அதிக சக்தி வாய்ந்தது இந்த மின்சாரம். அது நிரம்பி கிடைக்கிறது, எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது. ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் இல்லாததை ஒன்றை பற்றி நான் பேசவில்லை, நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே அதை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். மின்சாரம், அணுக்களை உடைத்து பார்த்தால் எலக்ட்ரான், புரோட்டான், அந்த மாதிரி அணுக்கள் நிரம்பி கிடைக்கிறது. அதை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏற்கனவே நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன் அதை அதிக அளவில் நாம் பயன்படுத்தி கொண்டு எண்ணெய் தேவையை குறைத்து கொள்ள கூடாது? நமக்கு எப்போது ஒரு பிரச்சனை வருகிறதோ அப்போது தான் அது பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அது பிரச்சனைக்கு வேறு என்ன ஆல்டர்னேட் இருக்கிறது என்று நாம் யோசிக்க முன்வருவோம். இப்போது நம்ம அந்த பிரச்சனையிலே இருக்கிறோம். இதற்குள்ளே அந்த மின்சாரத்தை எப்படி சேகரிக்க வேண்டும், எப்படி பயன்படுத்த கொள்ள வேண்டும் என்று யோசித்தீர்களா? யோசியுங்கள். அந்த டைனமோவை வைத்துக்கொண்டு நாம் மின்சாரத்தை சேகரித்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அது ஒரே ஒரு டைனமோ தான் உலகத்தில் இல்லை என் செல்வங்களே. முதல்ல அந்த டைனமோவுக்கு முன்ன ஒன்றுமே இல்லை. மின்சாரம் இருப்பதே நமக்கு தெரியவில்லை. ஏதோ விபத்தின் காரணமாக அந்த டைனமோவை, அந்த மின்சக்தியை எப்படி சேகரிப்பது என்பது ஒரு விபத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு அதை டைனமோ என்ற ஒரு சாதனத்தின் மூலமாக டைனமோ என்ற ஒரு சாதனை பொருளின் மூலமாக மின்சாரத்தை எப்படி தயாரிப்பது என்று தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இருக்கும் இடத்திலேயே, அது ஷராவதியிலிருந்து தான் இதில் மின்சக்தி எங்கெங்கே எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ, கடலிலே அலைகளில் அழுத்தத்தின் உதவியால் மின்சாரத்தை தயாரித்து சோலாரின் பேனல்களை வைத்துக்கொண்டு மின்சாரத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். பல வழிகளில் இந்த மின்சாரத்தை நாம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு போதவில்லை. இவைகளை இருந்தும் நாம் எண்ணெயை நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம், கேஸை நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். மின்சாரத்தை பயன்படுத்தலாம். இருக்கும் இடத்திலேயே அந்த டைனமோ போல் வேறு ஏதாவது ஒரு புதுசாக ஆயுத மெஷினை நாம் தயாரிக்கலாம். டைனமோ செய்வதற்கு முன்னே அந்த டைனமோ பற்றி நமக்கு தெரியாது. அப்போது டைனமோவே இல்லை.
அப்புறம் ஒன்று டைனமோவை கண்டுபிடித்தோம். எப்படி வந்தது அந்த டைனமோ? அதே போல தான் இப்போது டைனமோவோட வேறு ஒரு புதிய ஒரு பொருளை நாம் ஏன் தயாரிக்கக்கூடாது? எனக்கு தெரியும் எத்தனையோ தலைகள் சிந்தித்து கொண்டு இருக்கும். எல்லாம் ஆராய்ச்சியில் இருப்பார்கள், ட்ரை அவுட்டில் இருப்பார்கள், பரிசோதித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களை நான் வரவேற்கிறேன். அவர்களோடு இல்லாமல் நாம் அனைவரும் யோசிக்க வேண்டும். யோசிப்போமா? தாத்தா, நீங்கள் தான் யோசிச்சிங்களா? யோசித்து கொண்டிருக்கிறேன் என் செல்வங்களே, யோசித்து கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம். நீயா நானா? நீயா நானா இல்லை, நாம் இருவருமே அதுக்காக முயற்சி செய்வோம். எப்படி மின்சாரத்தை அதிக அளவில் புது வழியிலே நாம் தயாரிக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் சிந்திப்போம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் சிந்திப்பதோடு எல்லாம் கூட்டு முயற்சியிலே சிந்திப்போம். நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வானளாவி மின்சாரம் இருக்கிறது, அதை பயன்படுத்துவோம். அதை பயன்படுத்த என்ன வழி இருக்கிறது என்று சிந்திப்போம். ஓகே சொல்லுங்களே, இதை நீங்களே சரிங்க. உங்களுக்கு பதிலாக நானும் சிரிக்கிறேன், நானே சிரித்து கொள்கிறேன். என் முகத்தை பார்த்துவிட்டு நீங்களும் சிரிப்பதாக நினைத்து கொண்டு சிரியுங்க.